எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷனல் பிரீஃபிங்ல இந்திய சந்தைகளை எது இயக்குது, உள்நாட்டு மற்றும் உலகளாவிய காரணிகள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஆழமா அலசி ஒரு தெளிவான அவுட்லுக்க பார்க்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு நம்ம அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல குளோபல் மார்க்கெட்ல ஆரம்பிச்சு அப்புறம் முக்கியமான எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், நம்ம மார்க்கெட் ஆக்ஷன், டெக்னிக்கல்ஸ்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் கடைசியா நம்மளோட ஃபைனல் வியூ என்னன்னு பார்ப்போம். முதல்ல நேத்து ராத்திரி யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அங்க முதலீட்டாளர்களோட சென்டிமெண்ட்ல ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சுது. இந்த டேபிள பாத்தீங்கன்னா டெக் பங்குகள் அதிகமா இருக்கிற நாஸ்டாக் கிட்டத்தட்ட 1% மேல சரிஞ்சிருக்கு. ஆனா டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட ஃபிளாட்டா தான் முடிஞ்சிருக்கு. இதுல இருந்தே என்ன தெரியுது? மார்க்கெட்ல ஒரு தெளிவான ரொட்டேஷன் நடக்குது. சரி, உலக அளவுல இந்த திடீர் விற்பனைக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுதான் இந்த ரிஸ்க் ஆஃப் மூடுக்கான முக்கிய காரணம். இப்போ அடுத்ததா குளோபல் கியூஸை தாண்டி பண பரிமாற்றத்தை தீர்மானிக்கிற முக்கியமான பொருளாதார குறிகாட்டிகளை பார்க்கலாம். இதுல ஒவ்வொரு இண்டிகேட்டருமே நம்ம இந்தியா பங்குகளை நேரடியா பாதிக்கும். முதல்ல யுஎஸோட 10 வருஷ ட்ரெஷரி ஈல்டு பாருங்க, 4.00%. இது 3 மாசத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதுக்கு அர்த்தம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்க விரும்பாம பாதுகாப்பான கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பக்கம் போறாங்க. இதனால இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்நிய முதலீடுகள், அதாவது எஃப்ஐஐ ஃபண்ட்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல டாலர் இண்டெக்ஸ் 97.66ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டாலர் வலுவாகிறது நம்ம இந்திய ரூபாய்க்கு அழுத்தம் கொடுக்கும். இதனால நம்ம இறக்குமதி பில் அதிகமாகி பணவீக்கமும் அதிகரிக்கலாம். அடுத்து கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $70 மேல தொடர்ந்து நீடிக்குது. இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால விலை அதிகமாவே இருக்கு. இந்தியாவை மாதிரி ஒரு பெரிய எண்ணெய் இறக்குமதி நாட்டுக்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்மளோட நிதிநிலையே இது பாதிக்கக்கூடும். கடைசியா தங்கம் ஒரு அவுன்ஸ் $5180 உறுதியா இருக்கு. இந்த மாதிரி சேஃப் ஹேவன் எசெட்ல முதலீடு அதிகமாகிறது, மார்க்கெட்ல ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மை நிலவுறதையும் முதலீட்டாளர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்கிறதையும் தெளிவா காட்டுது. சரி, இந்த உலகளாவிய காரணிகள் எல்லாம் நம்ம தலால் ஸ்ட்ரீட்ல இன்னைக்கு எப்படி எதிரொலிச்சுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த குளோபல் வீக்னஸ்னால நம்ம உள்நாட்டு மார்க்கெட்டும் இன்னைக்கு கடுமையான செல்லிங் பிரஷரை சந்திச்சது. நிஃப்டி பாருங்க 300 பாயிண்ட்டுக்கு மேல சரிஞ்சு அந்த முக்கியமான 25,200 லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால கடந்த 2 நாளா இருந்த ஏற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இந்த சரிவு வெறும் பெரிய பங்குகள்ல மட்டும் இல்ல, மார்க்கெட்டோட பிரெத், அதாவது ஒட்டுமொத்த நிலவரமும் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. ஏறின பங்குகளை விட இறங்கின பங்குகள் பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. இது மார்க்கெட்ல பரவலான விற்பனை நடந்ததை காட்டுது. இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு தெரியுது. எஃப்ஐஐஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிட்டத்தட்ட 3,466 கோடிக்கு நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிஐஐஸ் 5,031 கோடிக்கு நெட் பையிங் பண்ணி மார்க்கெட்க்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. இவ்ளோ பெரிய சரிவு இருந்தும் நம்ம இந்தியா விஎக்ஸ், அதாவது பய குறியீடு 13.5க்கு கீழே குறைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் சரிஞ்சாலும் முதலீட்டாளர்கள் கிட்ட ஒரு விதமான பீதி இல்ல. இந்த விற்பனை ஒரு ஒழுங்கான ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கலாம்னு இது காட்டுது. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா மார்க்கெட்டோட விலை நகர்வுகள் காளைகளுக்கும் கரடிகளுக்கும் இடையில ஒரு தெளிவான போர்க்களத்தை உருவாக்கியிருக்கு. இப்போதைய மார்க்கெட் கேரக்டரை ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லலாம். ஆனா செல்லர்ஸோட கை கொஞ்சம் ஓங்கியிருக்கு. அதாவது மார்க்கெட் மேல போகும்போதெல்லாம் செல்லிங் பிரஷர் வருது. ஹையர் லெவல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு இன்னைக்கு நடந்த சரிவு மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கு. ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் இதுதான். நிஃப்டிக்கு 25,140 இப்போதைக்கு சப்போர்ட்டா இருக்கு. 25,600 ஒரு வலுவான தடையா இருக்கு. இன்னைக்கு உடனடி ஆதரவு உடைக்கப்பட்டிருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி இன்னும் 60,600ங்கிற முக்கியமான சப்போர்ட் ஜோனுக்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் விழும்போதும் கூட சில ஸ்டாக்ஸ் மற்றும் செக்டார் லெவல்ல எப்பவுமே சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். செக்டார் வைஸா பார்த்தா ஐடி செக்டார் மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் சரியும் போது முதலீட்டாளர்கள் ஐடி பங்குகளை ஒரு பாதுகாப்பான முதலீடா பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பேங்கிங், ஃபினான்ஸ் மற்றும் ரிலையன்ஸ் மாதிரி ஹெவிவெயிட் பங்குகள் மார்க்கெட்டை நல்லாவே கீழே இழுத்துருச்சு. மார்க்கெட் வீக்கா இருந்தாலும் சில பங்குகள் தனியா ஜொலிச்சுது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் டிவிடெண்ட் அறிவிப்பு எதிர்பார்ப்புல 1.3% ஏறிருக்கு. நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஒரு யுஎஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் காரணமா 8% வரைக்கும் உயர்ந்தது. இது என்ன காட்டுதுன்னா, மார்க்கெட் எப்படி இருந்தாலும் கம்பெனி சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் ஸ்டாக்ஸ மேல கொண்டு போகும். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும், அதாவது குளோபல் சிக்னல்ஸ், டொமெஸ்டிக் மார்க்கெட் டேட்டா, டெக்னிக்கல்ஸ்,
இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட ஃபைனல் அனலிஸ்ட் வியூவை இப்ப நான் சொல்றேன். இப்போதைக்கு மார்க்கெட்டை இயக்குறது மூணு விஷயம்தான். ஒன்னு யுஎஸ் டெக் ஸ்டாக்ஸ்ல இருக்கிற வீக்னஸ், ரெண்டாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், மூணாவது நம்ம நாட்டுல வரப்போற முக்கியமான ஜிடிபி டேட்டாவுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்றது. இந்த மூணும் தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனை முடிவு பண்ணுது. இதனால எங்களோட இன்ஸ்டிடியூஷனல் வியூ என்னன்னா, மார்க்கெட் இப்போதைக்கு எச்சரிக்கையோடு ஒரு ரேஞ்ச்குள்ள கரடிகளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். குளோபல் மார்க்கெட்ல ஒரு தெளிவு வர்ற வரைக்கும், நம்ம ஜிடிபி டேட்டா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் அல்லது கீழ்நோக்கி போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒவ்வொரு முதலீட்டாளரும் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். உலகளவுல ரிஸ்க் அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா, இல்ல இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற தன்மையை பயன்படுத்தி நல்ல வேல்யூ உள்ள பங்குகளை தேடி கண்டுபிடிக்கணுமா?